கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய நாமத்திலே ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இன்றைய தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வசனங்கள். தியான வசனம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருப்பதால் சந்தோஷமாயிருங்கள் என்பதுதான் இந்த நாளினுடைய இந்த வேத பகுதியினுடைய பொருளாக இருக்கிறது. லக்கை நோக்கி ஓட வேண்டும் என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். போக வேண்டிய லக்கு எதிரே இருக்கிறது, அதை சந்தித்தே ஆக வேண்டும். அழைப்போடு நாம் நின்று விடுகிறோம். அநேக நேரங்களில் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அந்த அழைப்பிலே அப்படி நின்று கொண்டு தொடர்ந்து நாம் லக்கை நோக்காதவர்களாக நின்று விடுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் குறைவை காட்டுகிறதாக இருக்கிறது. அப்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆகையினாலே நான் லக்கை அடைந்தாயிற்று என்று சொல்லி ஒருவேளை தவறான ஒரு மனநிலைக்குள்ளாக நாம் வந்து விடுகிறது நல்லதல்ல என்கிறார். ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாகி விட்டேன் என்று தேறினவராக இராதே என்பதாக எச்சரிப்போடு குறிப்பிடுகிறார். நான் இன்னும் தேரவில்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் முழுவதுமாய் நான் என்ன செய்யவில்லை, முழு மனிதனாக நான் மாறவில்லை, அதற்காக ஓடுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். 12வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவானானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அழைக்கப்பட்டவன் தொடர்ந்து செல்லுகிறேன், தொடரோட்டம், அது இன்னும் முற்று பெறவில்லை. இதைத்தான் அங்கே அவர் குறிப்பிடுகிறார். பவுலடிகளார் கிறிஸ்துவின் வல்லமையையும் அவருள்ளே உள்ள ஐக்கியத்தையும் குறித்து சிறிதளவு அறிந்திருந்தார். ஆனால் அதை பூரணமாய் அனுபவிக்க முடியவில்லை. முற்றிலும் என்று சொல்லுகின்ற பொழுது முழுமையே அவருடைய முழு நோக்கமாக இருந்தது. ஆனால் அது அவர் அனுபவித்த ஒன்று அல்ல. பிலிப்பி பட்டணத்திலே சிலர் இவ்வாறாக பூரணப்பட்டதாக தவறான எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். மற்ற விசுவாசிகளை குறைவாக எண்ணினார்கள். தான் எழுதும்போது அவர்களது ஆவிக்குரிய நிலையை இங்கே குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் அங்கு இருப்பதால் தான் தானும் முழுமையானவன் அல்ல என்று பவுலடிகளார் கூறுகிறார். இவ்வளவு பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் முழுமையானவன் அல்ல என்றால் நீங்களும் நானும் முழுமையானவர்கள் அல்ல என்று உறுதியாக கூறலாம். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், அதை நான் பிடித்து கொள்ளும்படி அவனை ரட்சித்து அவனை அழைத்த போது தன்னை கிறிஸ்து எப்படியாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படியே முற்றிலுமாய் தான் ஆக வேண்டும் என்று பவுலடிகளார் விரும்புகிறார். இந்த பூமியில் உள்ள ஒரு விசுவாசி எவ்வளவு பரிசுத்தமாக தாழ்மையாக கீழ்ப்படிதலும் அன்பும் உள்ளவனாக முடியுமோ அவ்விதமாக அவன் தானும் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பொழுது தான் இருக்கிற ஆவியின் நிலைமையை குறித்து அவனுக்கு திருப்தி இல்லை. இதுவரை தான் சாதித்த காரியங்களில் பவுலடிகளாருக்கு திருப்தி இல்லை. எனவே சொல்லுகிறார், நான் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் தொடருகிறேன், ஒன்று செய்கிறேன். தன் இருதயத்திலோ மனதிலோ அவனுக்கு தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில் இருமனமில்லை என்பதை இங்கே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையிலே அவருக்குண்டான ஒரு அவசர தேவை அவருக்குள்ளாக பற்றி எரிந்து கொண்டிருப்பதை இங்கே காண முடிகிறது. ஆழமான ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேறினவனாக திகழ அவருக்கு இருந்த ஆவலையும் தாகத்தையும் நாட்டத்தையும் இங்கே நாம் காண முடியும். தொடருகிறேன் என்று சொல்லுகிறார், பிடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார், நாடுகிறேன் ஓடுகிறேன் என்று தன்னுடைய ஆவலை தெரிவிக்கிறார். அதற்கு முன்பாக அவர் சொல்லுகின்ற பொழுது மறந்து, இங்கே மறந்து என்ற இந்த சொல்லானது முழுமையையும் மறந்து விடுவதை குறிப்பதில்லை. அது மிகவும் கடினமான ஒன்று. தொடர்ச்சியாக கடந்த காரியங்களையே நினைத்து கொண்டிருப்பதை பவுல் விரும்பவில்லை. அவருடைய நோக்கம், எண்ணம், லக்கு எல்லாம் வருங்காலமாக இருந்தது. இன்று நாம் பழைய பல்லவிகளையே பாடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். நான் இந்த சூழ்நிலையில் இருந்த நீ ரட்சிக்கப்பட்டேன் 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 என்று சொல்லுகிறோம். இன்று என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னுடைய பின்னானவைகளை நீ மறந்து விடு, முன்னானவைகளை நாடு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். முன்னானவைகளை நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நாடுகிறேன், ஓடுகிறேன்.
என்று பவுலப்போஸ்தலனுடைய ஆவல் இருந்தது போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஆவல் இருக்க வேண்டும். முன்னானவைகளை நாடி, அதாவது பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகிப்பதை குறிக்கிறதை நான் பார்க்க முடியும். ஏன் ஓடுகிறேன்? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக. பரம அழைப்பு. 3 அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இங்கு பவுலப்போஸ்தலன் பந்தய பொருள் என்னவென்று குறிப்பிடவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்கும் என்பது பவுலுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த அண்ட சராசரத்தின் தேவனால் செய்யப்பட்டது சாதாரணமாக இருக்காது, அது மிகவும் பெரியதாக இருக்கும். ஆகையினாலே என்னுடைய இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவமில்லாமையும் குற்றமற்ற நிலையும் தேறின நிலை என்று பவுல் எண்ணவில்லை. ஆனால் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்ற முதிர்ந்த விசுவாசி என்பதை பவுலடிகளார் அறிந்திருந்தார். இப்படிப்பட்ட விசுவாசிகள் பவுல் குறிப்பிடும் முதிர்ச்சியை மனதில் கொள்ள வேண்டும். முதிர்ச்சியை குறித்து தான் கூறிய வார்த்தைகள் தேவனால் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்றும் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இங்கே பவுல் வேண்டிக் கொள்கிறதை நாம் 1 அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களிலே பார்க்கிறோம். ஆம், தன்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்று நிச்சயித்திருந்த பவுலை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம்? பந்தய பொருளுக்காக அவைகளை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா? உன் லக்கை நோக்கி நீ ஓடு. தேறிவிட்டேன் என்று எண்ணாதே. உன்னுடைய எல்லா காரியங்களிலும், ஆவிக்குரிய காரியங்களிலும் நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேன், பூரணமாகிவிட்டேன் என்று எண்ணாதே. வெற்றிக்கான வழிகளை குறிப்பிடுகிறார். உன் ஓட்டத்திலே வெற்றி பெற பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவர் காட்டுகின்ற வழிகள், ஒன்று, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு லக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, பின்னானவைகளை மறந்துவிடு என்று சொல்லுகிறார். பின்னானவைகளை கழுத்தில் எந்திரக்கல்லை போல மாட்டிக்கொண்டு உன்னை நீயே மாய்த்து கொள்ளாதே என்பதாக குறிப்பிடுகிறார். அவைகளிலிருந்து கற்றுக்கொள். பின்னான உன்னுடைய அனுபவத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு, அவைகளை நீ கற்றுக்கொள். ஆனால் அவைகளிலே நீ வாழ்க்கையை நீ ஓட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவைகளிலே வாழாதே. தோல்வியோ வெற்றியோ அவைகளையே நினைக்காதே. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது முன்னானவைகளை நாடு என்பதாக சொல்லுகிறார். பழைய தோல்விகளையோ வெற்றியையோ பற்றி கொண்டு எதிரே இருக்கிற லக்கை மறந்து விடாதே. உன் ஓட்டத்தை நீ தவறவிட்டு விடாதே. முன்னாக நடைபோடு. சோர்வை விட்டு எழுந்திரு. குடும்ப பெருமை, செல்வம் இவைகளை விட்டு எழுந்து மேல்நோக்கி வீறு நடை போட வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரன் 123 சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். உம்மிடத்தில் மாத்திரமே என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். எவ்விதமாக? 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறார், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்க செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரிடத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் நாங்கள் அவருடைய நோக்கி பார்த்தவர்களாக நாங்கள் இருப்போம். நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை தவறவிட்டு விடாதபடி உம்மை நோக்கி பார்த்து ஓடுவதற்கு எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. அந்த ஆசீர்வாதத்தை சோர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இங்கே ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது உலக பிரகாரமான மேன்மை மகத்துவங்கள் ஆசீர்வாதங்கள் அல்ல. இன்று அது தவறான ஒரு உபதேசமாக திருச்சபைகளிலே காணப்படுகிறது. என் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற மெய்யான ஆசீர்வாதங்களை, பரம அழைப்பை நான் பதறவிட்டு விடாதபடி, தவறவிட்டு விடாதபடி, தடுமாறி கீழே விழுந்து விடாதபடி என்னுடைய கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கினதாகவே இருக்கட்டும். இதுதான் பவுலடிகளாரினுடைய அனுபவம், சங்கீதக்காரனுடைய அனுபவமாக இருந்தது. பனைமரம் ஏறுகிறவர்களை பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் அந்த ஒரு 60 to 80 அடி உயரம் இருக்கும். அந்த பனை ஏறுகின்ற பொழுது கால்களிலே தலை மாட்டியிருப்பார்கள், 2 கரங்களாலும் பனையை பிடித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஏறுகின்ற பொழுது அவர்களுடைய கண்கள் உயர நோக்கியதாக இருக்கும். அந்த பனை மரத்தினுடைய உச்சியை நோக்கினதாக இருக்கும். மேலே நோக்கி பார்த்தே ஏறுவார்கள். இறங்குகின்ற பொழுதும்
அந்த மேலே நோக்கி பார்த்துதான் கீழே இறங்குவார்கள். கீழே பார்க்க மாட்டார்கள். கீழே என்பது கேவலமான கீழ்த்தரமான ஒன்றை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. நெகேமியாவை அன்று ஓனோ பள்ளத்தாக்குக்கு வா பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி எதிரிகள் அழைத்தார்கள். பள்ளத்தாக்கு கீழே இருக்கிறது. அவன் மதிலிலே நின்று பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஓட்டம் தொடர வேண்டும். கீழ் நோக்கி பார்க்காதீர்கள். தொடர்நடை போடுங்கள். முன்னானவைகளை நாடுங்கள். பழைய தோல்விகளையே எண்ணிக்கொண்டு இருக்காதீர்கள். அனுதினமும் தொடர்நடை போடு. இதுதான் நடைமுறை போதனையாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்மில் அநேகர் அடிப்படையான அனுதின வாழ்க்கையை விட்டுவிட்டு மற்றவற்றை நாடுகையே ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளையே, தினமும் உன்னுடைய வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்கும் வாழ்க்கையாக அமையக்கூடியதாக இருக்கட்டும். இலக்கை நோக்கி தொடர ஆரம்ப அடிப்படையான வேத வாசிப்பும் ஜெபமும் நிறைந்த தினசரி வாழ்க்கையில் நடைபோடு. அப்பொழுது வெற்றியின் பரிசாக நீ பரலோக குடியிருப்புக்கு பாத்திரவானாக மாற முடியும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நான் இறுதி வரை தேறினவனாக காணப்பட என்னுடைய அனுதின வாழ்க்கையை உறுதிப்படுத்தி இலக்கை அடைந்து பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரலோக குடியிருப்புக்கு பாத்திரவனாக என்னை மாற்றும். என்னுடைய காரியங்கள் பரலோக குடியிருப்பிற்கு வழி செய்கிறதாகவே அமைய ஆண்டவர் என் வழியை சீர்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.